அனைவருக்கும் வணக்கம். இன்பமே சொல்க, எல்லோரும் வாழ்க. இளங்கோன் அண்ணாமலை மீண்டும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு தகவலுடன் அனைத்து இந்தியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இந்த மலேசியா திருநாட்டிலே உங்களுக்கு சேர வேண்டிய முக்கியமான தகவல் இது. இன்னைக்கு தேதி 25ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026, சரியாக மணி 3, மத்தியானம் மணி 3, புதன்கிழமை. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வலைத்தளத்தில், அதாவது சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, மேபி இதில் இன்ஸ்டாகிராமில் வரலாம், இல்லை வாட்ஸ்அப் குரூப்பில், இல்லை டிக்டாக்ல கூட வரலாம். ரொம்ப பேர் இது வெளிப்படையாக நான் பேசுகிறேன், இதில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு. ரொம்ப பேர் மலாய்க்காரவங்க, முஸ்லீம் மலாய்க்காரவங்க நம்ம ஆலயத்தை வந்து என்னமோலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அதில் இப்போ சமீப காலமாக சீஃபில் மகாமாரியம்மன் கோயில் பற்றி கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சீஃபில் மகாமாரியம்மன் கோயில் சுபாங்கில் இருக்குது, சுபாஞ்சயாவில் இருக்குது. அந்த கோயிலை பற்றி கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இது கோயில் ஆறாம, கோயிலை உடைக்கணும், இது பண்ணணும், அதை பண்ணணும்னு பேசுற நீ யாருடா? Who are you to question about the Sifil Mahamariamman temple, guys? I'm asking this question to many Muslim Malays in social media who are questioning about the status of the temple. இது பேசுறதுக்கு முழுக்க 101% எனக்கு வந்து அருகதை இருக்கு. எனக்கு வந்து அதை பத்தி பேசுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா 2018 அந்த கோயில்ல வந்து பிரச்சனை வரும்பொழுது ஒரு ரத்த சரித்திரம், ஒரு எத்தனையோ பேருக்கு காயப்பட்டு, எத்தனையோ பேர் அடிபட்டு, எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து, எத்தனையோ பேர் காவல்துறையால் பிடிபட்டு, ரொம்ப பேர் அல்லல் பட்ட ஒரு டைம். அதுல நானும் சம்பந்தப்பட்டிருந்தேன் 2018. முத வீடியோ வந்து மண்டை உடஞ்சி போய் இப்போ வீடியோ செஞ்சது நான் தான் அந்த கோயிலில். ரொம்ப பேர் மறந்துருக்கலாம். ஏன்னா நம்ம காலம் போகிற ரொம்ப பேர் இப்போ சில பல சரித்திரத்தையும் பல பிரச்சனைகளையும் மறந்து நம்ம வந்து, ஏன்னா புது பிரச்சனை வந்துகிட்டு இருக்கல. இப்போ மீண்டும் சிபிஎல் கோயில் பிரச்சனை வந்து விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு வந்து இந்த மலாய்க்காரர்களுக்கு, முஸ்லீம்காரர்களுக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, அந்த கோயிலோட ஸ்டேட்டஸ் தெரியாது, கண்டபடி போட்டுருக்காங்க. ஏதாவது ஒன்று போடலான்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போ வந்து அதோடைய அப்டேட் நான் சொல்றேன் உங்களுக்கு. 11ஆம் மாதம் 2017, 11ஆம் மாதம் நவம்பர் 2017 அந்த கோயிலில் வந்து 150 பேர்கிட்ட மலாய்க்காரங்களை பூந்து இருக்கிற பக்தர்களை அடிச்சு துன்புறுத்தி ரொம்ப மண்டை உடஞ்சி தாடை உடஞ்சி போய், அது வந்து நான் ஏற்கனவே ரொம்ப வாட்டி சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு அந்த டெவலப்பர் வந்து சரி இந்த நிலத்தை வந்து இவங்களுக்கே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி, ஏதோ அம்பாளுடைய அனுக்கிரகமோ அம்பாளுடைய ஆசீர்வாதமோ என்னமோ ஒன்று அந்த நிலம் நம்மளுக்கே கிடைச்சிருச்சு. அந்த கோயில் நிலம் கோயிலுக்கே கிடைச்சிருச்சு. ஏன்னா ஆதியிலேருந்து அந்த கோயில் வந்து அதே இடத்துல தான் இருந்தது. யாரும் சுரோபா பண்ணி போய் கட்ட கிடையாது. அன்னைக்கு சொன்னேன், சீஃபீல்ன்றது ஒரு சின்ன ஒரு தோட்டம் கிடையாது. சீஃபீல் அப்படின்ற ஒரு தோட்டம் வந்து இப்ப இருக்கிற சுங்கைபுலோ, இப்ப இருக்கிற டமான்சரா, இப்ப இருக்கிற சுபாஞ்சயா, இப்ப இருக்கிற ஸ்ரீகம்பங்கன் எல்லாம் உடைக்கப்பட்டு தனித்தனி நகர்ப்புறமா மாறி போயிருச்சு. ஆனா ஒட்டு மொத்தமா எல்லாம் சீஃபீலா தான் இருந்தது. எவ்வளவு பெரிய நிலம் பாருங்க, எவ்வளவு பெரிய தோட்டம் பாருங்க. அது வந்து துண்டாடல் படும் பொழுது அது வந்து வீடமைப்பு திட்டமா மாறும் பொழுது அந்த நிலத்தை கோயிலுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட நிலம் ஆபீஷியலா. அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல, ஸ்டேட் எஸ்கோ மீட்டிங்ல அது கெசட் பண்ணப்பட்டது. ஆனா எப்படி அது கை மாறுச்சு யாருக்குமே தெரியாது. இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. பழைய தலைவர்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும். உயிரோட இருந்தாங்கன்னா பதில் சொல்லணும். உயிரோட இல்லைன்னா கடவுள்கிட்ட போய் பதில் சொல்லுங்கடா. சொல்லுங்க நீங்க போயிட்டு, யார் வந்து கை வச்சு மாத்தினீங்களோ, நம்ம என்னமா இருக்கலாம், வேற என்னமா இருக்கலாம் எனக்கு தெரியல, நீங்க தான் பதில் சொல்லணும். உங்களுடைய அல்லாஹ்ன்ற கடவுளுக்கு பதில் சொல்றீங்களோ, இல்ல புத்தர்கிட்ட போய் பதில் சொல்றீங்களோ, இல்ல சிவன் கிட்ட போய் யமதர்மன்ட்ட போய் பதில் சொல்றீங்களோ, அது அவங்களோட கர்மா, அது விட்டுருவோம். கடைசியில் வந்து அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்து முடிஞ்ச பிறகு மறு மாசமே 12ஆம் மாசம் 2017, 12ஆம் மாசம் 2017 12ஆம் மாசம் 15ஆம் தேதி மந்திரி ஸ்லாங்குவாரு அமீருல் சாரி என்ன சொல்றாருன்னா, அந்த நிலம் வந்து ஏற்கனவே வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இந்த விஷயம் நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். இந்த பிரச்சனை எல்லாம் நடந்ததுக்கு நம்மளும் ஒரு காரணம் தான். இப்ப நடந்துட்டு இருக்கிறது
கோயில் நிலத்தை திருப்பியும் கொடுத்துருங்க, 1.5 மில்லியன் திருப்பியும் கொடுத்துருங்கன்னு சொல்லி இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நம்மளாலே பேசுறான், மலைக்காரன் முஸ்லீம்காரன் பேசிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு நம்மளும் இருக்காங்க. அந்த கதையை சொல்றேன் கேளுங்க. எல்லாம் செல்லப்பான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் 2017 அந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்ன கோயில்ல அந்த டெவலப்பர் தகர்த்ததுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. ஓகே, அது பிறகு அதோடைய டாக்குமெண்ட்லாம் எடுத்து பார்க்கும்பொழுது இந்த கோயிலுக்கு இந்த நிலம் கொடுக்கப்பட்டது அப்படின்றத எடுத்து பார்த்து முடிஞ்சோடனே நாங்களாம் ஒரு டீம், எஸ்கோ குரூப், அந்த சீஃபீல்ட் கோயில்ல அப்ப போய் பார்க்கும் பொழுது அந்த நிலம் இருக்கு. கடைசியில் சொன்னாங்க அந்த நிலம் டெவலப்பர் கோயிலுக்கே கொடுத்துறேன்னு சொல்லிட்டான். நீ கொடுக்க தேவையில்ல, அது எங்க நிலம் தான் இருந்தாலும் இப்போ நீங்க மாத்தின பிறகு கோயில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ல கொடுத்துட்டாங்க அந்த நிலத்தை, ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்து கோயிலுக்கு கொடுக்க சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்ன ஒரு நடந்த சம்பவத்தை நான் சொல்லிடுறேன். 2017 அந்த காலகட்டம் பாத்துங்க. 2017 காலகட்டத்துக்கு முன்ன 2017 இருந்து 22 வருஷத்துக்கு பின்னோக்கி போங்க. அந்த டைம்ல கோயிலோட நிர்வாகத்தை ஆர்ஓஎஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணி தலைவரா இருந்தது திரு செல்லப்பா அவர்கள். செல்லப்பா சிபிஎல் ஆள் கிடையாது. அவர் சிரம்பான்ல உள்ளவர். மேபி சிபிஎல்ல முன்ன இருந்திருக்கலாம், ஆனா நாங்க போய் பார்க்கும்பொழுது சிரம்பான்ல இருந்தாரு. அப்ப இந்த டெவலப்பர் இந்த நிலத்தை கொடுக்க போறேன்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கோயிலை ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு ஆர்ஓஎஸ் ஒன்று இருக்கு, அந்த ஆர்ஓஎஸோட தலைவரா அந்த டீம்லாம் வந்தாதான் கொடுப்போம்னு சொன்ன பிறகு மீண்டும் அந்த 22 வருஷத்துக்குள்ள போவோம். அந்த சீஃபீல்ட் கோயில்ல சில பிரச்சனை நடந்தோன்னா அங்க உள்ள மக்கள், மண்ணின் மைதர்கள், அதாவது சீஃபீல்ட் மக்கள் இந்த செல்லப்பாவை விரட்டி விட்டாங்க கோயில் விட்டு. இதுதான் உண்மை. ஓகே, இதுல ஏதாவது தவறு இருந்தா அதுக்கு நான் தான் பொறுப்பு. நான் தான் முதல்ல சொல்லிட்டேன்ல, 100% ஐ அம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வாட் ஐ அம் ஸ்டேயிங் நவ். செல்லப்பாவை கோயில் விட்டு விரட்டி விட்டாங்க. 22 வருஷமா அந்த கோயில் பக்கம் தலை வச்சு படுக்கல செல்லப்பா. அப்ப நாகராஜு அவங்க தாத்தா தான் இந்த கோயில் கட்டினாங்க அப்படின்ற ஒரு சரித்திரம் ஒன்று இருக்கு. இந்த கோயிலை கட்டினாங்க அப்படின்லாம் ஒரு சரித்திரம் இருக்கு அவங்களுடைய முன்னோர்கள். அப்ப அவர் தான் ஒரு கேர்டேக்கரா அந்த கோயிலை பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவர்கிட்ட அந்த நிலத்தை ஒப்படைக்க முடியல. பிகாஸ் அவங்க ஆர்ஓஎஸ் ரிஜிஸ்டர் பண்ணாத ஒரு ஆர்ஓஎஸ் அவங்களுடைய பிரசாத்வான். அப்ப செல்லப்பா வந்தாதான் கொடுப்பேன்னு சொன்னோன்னே நாங்க எஸ்கோ குரூப் நாங்க அந்த பிரச்சனை வந்த பிறகு சீஃபீல்ட் கோயில்ல 2017 பிரச்சனை வந்த பிறகு சில தலைவர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த கோயிலை எப்படியா காப்பாற்றணும் சொல்லி எஸ்கோ சேஃப் சீஃபீல்ட் சொல்லி ஒரு டீம் ஆரம்பிச்சு அதுல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கும். அந்த டீம் இருக்கு. நாங்களாம் அந்த குரூப்ல இருக்கேன், அந்த டீம்ல இருக்கேன். சோ சொன்ன உடனே நம்மளோட டீம்ல போயிட்டு செல்லப்பாவை சிரம்பான்ல பார்த்து, ஐயா வாங்க திருப்பி கோயிலுக்கு நீங்க வந்தா நிலம் கொடுப்பான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு, இல்ல கோயிலுக்கு நாங்க வர முடியாது, கோயில்ல எங்க மேல ரொம்ப ஆத்திரமா இருக்காங்க மக்கள் அப்படிலாம் சொன்ன பிறகு பழசெல்லாம் விட்டுருங்க. இப்ப நிலத்தை பாதுகாக்க வேணும். நீங்க இங்க பழைய இந்த நாகராஜு ஐயாவுடைய டீமும் நீங்களும் இங்க உள்ள மண்ணின் மைந்தர்களும் ஒன்னா பேசி ஒரு எம்ஓயு சைன் பண்ணுங்க. நாங்க எங்க முன்னுக்கு பிரஸ் எல்லாம் கூப்பிட்டு தான் செஞ்சோம். எம்ஓயு சைன் பண்ணிட்டு நீங்க இந்த கோயில் வச்சு பாருங்க கொஞ்ச நாள். அது பிறகு ஏஜிஎம் போட்டு வருடாந்திர கூட்டத்தை போட்டு திருப்பி அந்த கமிட்டியை கழிச்சிட்டு புது கமிட்டி உருவாக்குங்கன்னு சொன்ன பிறகு அவரு சைன் பண்ணாரு. மொத்தம் 6-7 அந்த எம்ஓஇல நாங்க அந்த கிளாஸை போட்டு தான் சைன் பண்ணோம். அது சைன் பண்ணி இது பிரஸ்ல வந்துச்சு. அவர் வந்தாரு கோயிலுக்கு. வந்துட்டு என்ன பண்ணாருன்னா யாருக்கும் தெரியாம டெவலப்பர்கிட்ட பார்த்து என்ன பேசினா தெரியல, டெவலப்பர் என்ன சொன்னான்னு தெரியல. டெவலப்பர் புத்ரா ஹைட்ஸ், இப்ப இருக்கிற சீஃபீல்ட் கோயிலுக்கு தள்ளி அந்த பக்கம் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு புத்ரா ஹைட்ஸ்னு ஒரு இடம் இருக்கு. அங்க அதிகமான மலைக்காரங்க வாழக்கூடிய இடம். அந்த இடத்துல ஒரு நிலத்தை கொடுத்துட்டான் டெவலப்பர். நல்லா யோசிங்க. அதாவது டெவலப்பர் என்ன நினைச்சாரு தெரியுமா, அந்த நிலத்தை கொடுத்துட்டா இந்த நிலத்தை நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு நினைப்புல டெவலப்பர் என்ன பண்ணா, அந்த நிலத்தை செல்லப்பா டீமுக்கு கொடுத்துட்டு, அவர் தானே லெஜிட்டிமேட்டு, எங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க. இந்த எஸ்கோ டீமுக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கும் தெரியாது. ஆனா அதுக்கு பிறகு தான் தெரியும். அவர்லாம் எடுத்த பிறகு அவர் டெவலப்பர் பார்த்து அந்த 1 ஏக்கர் நிலத்தை எடுத்துட்டு 1.5 மில்லியன் காசை வாங்கிட்டாரு. யாரு? செல்லப்பா. ஓகே, இதுதான் அது ஒரு அந்த 2018 டைம்ல 2017 டைம்ல 2017 அப்ப அந்த நேரத்தில் இப்ப எல்லாம் ஃபைட் பண்ணி முடிஞ்ச உடனே இந்த நிலம் ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே டெவலப்பர் கொடுத்துட்டான். இந்த பிரச்சனை எல்லாம் வந்த பிறகு, எந்த பிரச்சனை, இந்த கலவரம் எல்லாம் வந்த பிறகு டெவலப்பர் கொஞ்சம் பயம் எடுத்துட்டு போய் பெரிய பிரச்சனை சொல்லிட்டு
இவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டான். இந்த ஸ்லாங்கூர் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைச்ச பிறகு ஒரே ஒரு கண்டிஷன் என்ன போட்டாங்கன்னா, கோர்ட் மூலியமா இது வந்து நீதிமன்றம் பிரகாரம் நீதிமன்றத்தில் போய் என்ட்ரஸ் பண்ணி வந்தது. செல்லப்பா மீண்டும் அந்த புத்ராய்ட்ஸில் உள்ள நிலத்தையும் 1 ஏக்கர் நிலத்தையும் 1.5 மில்லியன் காசையும் மீண்டும், அதாவது டெவலப்பர்ட்ட ஒப்படைக்கணும். ஓகே, அது வந்து தீர்ப்பு வந்துருச்சு கோர்ட்ல இருந்து. ஓகே, ஒப்படைக்கணும். ஒப்படைச்சா அதுக்கு பிறகுதான் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த நிலத்தை வந்து இந்த கோயிலுக்கு பட்டா போட்டு கேசட் பண்ணி ரூமா இபாடத் புகான் இஸ்லாம் சீஃபில் மகாமாரியம்மன் பேர்ல இந்த நிலத்தை பட்டா போட்டு கொடுக்கறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ரெடியா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும், நேற்று ராத்திரி வரைக்கும் நாங்க அதெல்லாம் அப்டேட் பண்ணிட்டோம். இன்னைக்கு வரைக்கும் இன்னும் ஸ்டில் தான் இருக்கு. இதுல இருந்து ஒன்னே ஒரு விஷயம் நான் நல்லா எல்லாத்துக்கும் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த சீஃபில் மகாமாரியம்மன் கோயிலும் எக்ஸிஸ்டிங் நிலத்துல இருக்கு. இப்ப இருக்கிற சீஃபில் மகாமாரியம்மன் கோயிலுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அந்த நிலம் வந்து கோயிலுக்குன்னு தனியா ஒதுக்கப்பட்ட நிலம். அந்த நிலத்தோட பட்டா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கீழ இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த 1.5 மில்லியனோ 1 ஏக்கர் நிலத்தையும் வந்து டெவலப்பர்ட்ட கொடுத்தா டக்குன்னு இந்த பேர் இங்க மாறி வந்துடும். ஆனா இப்ப செல்லப்பா அது கொடுக்க மறுக்கிறார். செல்லப்பா வந்து ஒரு சின்ன சிவன் கோயில் கட்டியிருக்காருன்னு கேள்வி. எங்க அந்த புத்ராய்ட்ஸ் அந்த நிலத்துல சிவன் கோயில் கட்டியிருக்காருன்னு கேள்வி. இவர் வந்து ஒரு மீட்டிங்ல ஒரு வாட்டி சொல்லியிருக்காரு செல்லப்பா, என்னன்னா, நான் வந்து அந்த நிலம் வந்து டெவலப்பர் தானே வாங்கினேன், டெவலப்பர் என்கிட்ட வாங்கிக்கிட்டோம், 1.5 மில்லியன் டெவலப்பர் என்கிட்ட கேட்கட்டும், நீங்க ஏன் கேட்குறீங்க? அப்படி 2 நிலத்தையும் கொடுத்தா 2 நிலமும் நல்லது தானே. எவ்வளவு பெரிய தப்புங்க அது, எவ்வளவு பெரிய தப்பு. அப்ப நீங்க எல்லாம் வந்து அண்ணாமலை படத்தை பார்த்திருப்பீங்க. ரஜினியும் சரத் பாபு நடிச்ச படம் மனோரமாலாம் நடிப்பாங்க பாருங்க. சரத் பாபு தான் வந்து நண்பர், யாரு ரஜினியோட நண்பர். அவர் வந்து பெரிய ஹவுசிங் ஏரியாலாம் கட்டிட்டு நடுவில் பார்த்தா ஒரு மாட்டு கொட்டாய் இருக்கும். அதாவது இந்த கோயில மாட்டு கொட்டாய் சொல்ல அந்த சூழ்நிலையை சொல்றேன். கடைசியில் அந்த மாட்டு கொட்டாயை உடைச்சாதான் அந்த ஹவுசிங் ஏரியாலாம் கட்டினா அது ஒரு எக்ஸ்க்ளூசிவா இருக்கும்னு சொல்லி மாட்டு கொட்டாயை உடைக்கிறதுக்காக பிளான் பண்ணுவாங்க. அந்த நிலைமை தான் இப்ப இந்த எக்ஸிஸ்டிங் பழமை வாய்ந்த சீஃபில் மகாமாரியம்மன் கோயிலோட நிலைமை அதான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த மகாமாரியம்மன் கோயில் பின்னால வந்து பெரிய ஹை கிளாஸ் ஹை ஹேண்ட் கொண்டோ கட்டிட்டாங்க, சுத்தி கட்டிட்டாங்க. இப்ப இந்த கோயில் மட்டும்தான் இருக்கு. இப்ப இருக்கிற கோயில் மட்டும்தான் இருக்கு. அந்த கோயிலை எடுத்துட்டா அந்த இடம் வந்து மில்லியன் கணக்கில் போகும். அந்த இடம் வீடுலாம் வந்து ஆஹேங்க வெறும் ரொம்ப விலையுந்த வீடுலாம் கட்டிட்டாங்க அங்க. ஸோ இந்த கோயில் மட்டும்தான் அங்க இருக்கு. ஸோ இப்ப செல்லப்பா அந்த நிலத்தையும் காசையும் கொடுக்கலன்னா ஒரு நாளைக்கு இந்த டெவலப்பர் வேற ஏதாவது, ஏன்னா ஏற்கனவே வந்து அந்த சீஃபில் பெரிய தோட்டத்தோடைய முதலாளியே வந்து எழுதி கொடுத்த டாக்குமெண்டே மாத்திட்டானுங்க. இப்ப கடைசியில் வந்து டெவலப்பர் கீழே போச்சு இல்லையா இந்த மகாமாரியம்மன் கோயில். ஒரு காலத்துல இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் நான் இல்ல, இப்போ போராடினவங்க யாருமே இல்ல, செத்துக்கிட்டு போயிட்டாங்க வச்சுங்க. இதுக்காக தான் நான் அன்னைக்கு சொன்னது போல இப்போ உள்ள புதிய தலைமுறை போராடக்கூடிய தன்மை இல்லாதவங்க ரொம்ப பேர். சாரி டு சே திஸ், யாரும் போராட போறதும் இல்ல. யாருக்கும் தெரியாம இந்த நிலத்தை திருப்பி எடுத்துட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப ரொம்ப அதிகமா நம்ம சிரத்தை எடுக்க வேண்டியது, ரொம்ப அதிகமா அந்த அட்டென்ஷன் கொடுக்க வேண்டியது, நம்மளுடைய செய்கை எல்லாத்தையும் எதுல போடணும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே இருக்கிற நிலத்தை இந்த மகாமாரியம்மன் கோயிலுக்கு பட்டா மகாமாரியம்மன் பேர்ல தான் கொடுக்கணும் அப்படின்னு தான் ஃபைட் பண்ணிக்கணும். நேற்று ஒரு மீட்டிங் போட்டு அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்னும் ஒரு மாசத்துல எல்லா வேலையும் முடிஞ்சிடும். டோன்ட் வரி அபௌட் இட். கோர்ட்ல இன்னொரு ஆர்டர் என்ன கொடுத்தாங்கன்னா, கோயில்ல வந்து த்ரஸ்டி டீம் லிஸ்ட் ஒன்று போட்டு கோர்ட்டுக்கு கொடுங்க. அந்த த்ரஸ்டி லிஸ்ட்டை கோர்ட் அப்ரூவ் பண்ண பிறகு அந்த த்ரஸ்டி தான் அந்த கோயிலை வச்சு நிர்வாகம் செய்யும். அதாவது அவங்க கண்காணிப்பிக்கல தான் நிர்வாகம் இருக்கணும். த பெஸ்ட். இந்த த்ரஸ்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பிரசித்தி பெற்ற நல்ல சமூக தொண்டு செஞ்சவங்க, நல்ல ஒரு பணம் வசதி உள்ளவங்க. ஏன்னா சில சமயம் கோயிலுக்கு ஏதோ தேவைன்னா அவங்க தான் செய்ய போறாங்க. ஸோ அதில் வந்து லாயர் இருக்காங்க, டத்தோ இருக்காங்க, நம்ம எஸ்கோ டீம்லேருந்து 2 பேர் நாங்கள் போட்டிருக்கோம். நான் இல்லை அதில் போட்டிருக்கோம். அந்த கோயிலோட நிர்வாகத்தை கண்காணிப்போம் கண்டிப்பாக. ஸோ இதுதான் அப்டேட். இந்த அப்டேட் செய்யறதுக்கு தான் நான் வந்து ஒரு 2-3 நாளாக வந்து எப்படி செய்யலாம், என்ன அப்டேட் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த ராத்திரி நாங்கள் ஒரு மீட்டிங் போட்டு முடிச்சிட்டோம். ஆன்லைன் மீட்டிங் தான், மீட் பண்ண முடியாத சூழ்நிலை, ஆன்லைன் மீட்டிங் தான். இந்த எஸ்கோ டீம்ல யார் இருக்காங்க அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்றேன். ரொம்ப பேர் இருந்தாங்க ஒரு காலத்துல, எல்லாம் தனித்தனியே போயிட்டாங்க.
நான் இருக்கேன், இளங்கோவன் அண்ணாமலை, மணிமாறன் பூங்கா இருக்காரு, பெரியசாமி இருக்காரு, பெரியசாமி சாம், பெரியசாமி அவர் மட்டும் உடஞ்சிருச்சு அன்றைக்கி ராத்திரி அந்த பிரச்சனையில். ராமராவ் இருக்காரு, ஓகே. அப்புறம் மாவீரன் ஜே, அவர் பேர் மறந்துட்டேன் பாருங்க, மாவீரன் ஜே. அப்புறம் டத்தோ சந்திரகுமரன் இருக்காரு, ஆண்டி செங்கையா இருக்காரு. எப்போ பார்த்துருப்பீங்க, தலையில் வந்து சோப்பு துணி தான் கட்டியிருப்பாரு. அவர் மலேசியாவில் வெல் நோன் மீடியாகர் ஆண்டி செங்கையா இருக்காரு. லாயர் பாலமுரளி இருக்காரு, ஓகே. பாலமுரளி இருக்காரு. வேற ஏதாவது விட்டுட்டுனா அப்புறம் நானு, டத்தோ சந்திரகுமரன், ஆண்டி செங்கையா, சாமு, மணிமாறன் பூங்கா, அப்புறம் ராமராவ், பாலமுரளி, இன்னொருத்தர் பேர் யாருன்னு தெரியல, விட்டுட்டேன் நான், ஞாபகம் இல்லை. ஸோ மன்னிச்சிருங்க, நான் சொல்ல மறந்துட்டேன், மன்னிச்சிருங்க. ஸோ இதுதான் அப்டேட்டு. நாங்கள் வந்து அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் 8 வருஷமாக இந்த எஸ்கோ டீமே பின்னாலேருந்து எல்லாத்தையும் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கும். நம் நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம் நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நான் கனிமொழி.